நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். இந்த காணொலியை முழுமையாக பார்த்தால் உங்களுக்கு நன்றாக புரியும் என்று கூறி இன்றைக்கு செவ்வாய் மேட்டின் பலன்கள், அனுபவ கைரேகை சாஸ்திரம் பாகம் 10. இதில் செவ்வாய் மேட்டில் என்னென்ன குறிகள் இருந்தால், செவ்வாய் மேடு எவ்வாறு இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். போர்டுக்கு வந்துடுவோம். செவ்வாய் மேடு 3 வகையில் இருக்குது. இங்கே பாருங்க, இது மேல் செவ்வாய், இது கீழ் செவ்வாய், இது செவ்வாய் சமவெளி. இந்த இருதய ரேகைக்கும் புத்தி ரேகைக்கும் இடையில இந்த பகுதி ஃபுல்லாமே செவ்வாய் மேடு தான். இந்த சுக்கர மேட்டுக்கு பக்கத்தில் இதில் இருக்கிறதும் செவ்வாய் மேடு தான். இது கீழ் செவ்வாய், இது மேல் செவ்வாய், இது செவ்வாய் சமவெளி, அதாவது சமமா இருக்கிறது. இது எல்லாமே செவ்வாய் மேடு தான். செவ்வாய் மேடு நல்லா உயர்வாக இருக்குது. செவ்வாய் மேடு உயர்வா இருந்ததுன்னா இந்த உள்ளங்கை நல்லா சமமா இருக்கும். உள்ளங்கை ஒப்பி இருந்ததுன்னா, உள்ளங்கை குழியா இருந்ததுன்னா அவர்கள் கோடையாக இருப்பார்கள். செவ்வாய் மேடு நல்லா இருந்தாவே வீரத்தின் புதல்வர்கள், அதாவது வீரம், விவேகம், நம் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய, சேவை ஆற்றக்கூடிய வீரமாக, அதாவது மிலிட்ரி, போலீஸ், தீயணைப்பு, இந்த மாதிரி மக்கள் நலப்பணியாளர்கள், இன்னும் சொல்லப்போனால் உயிரை மக்களுக்காண்டி சேவை செய்யக்கூடிய ஒரு மக்கள் நலப்பணியாளர்கள், மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் வீரமாக பண்ணாதான் பண்ண முடியும். இல்லைன்னா வீரம் இல்லைன்னா அதை செய்ய முடியாது. இப்போ மலை ஏறுறது, நீச்சல் அடிக்கிறது, இந்த மாதிரி மக்கள் தண்ணியில் தத்தளிக்கும் போது அதை காப்பாற்றுறது, இதெல்லாம் வீரமான போக்கு. இதெல்லாம் சமூக சேவை செய்கிறவங்கன்னா வீரமாக போயிருந்தா அதை காப்பாற்ற முடியும். இந்த மாதிரி செவ்வாய் நல்லா இருக்கிறவங்க வீரமானவர்கள், விவேகமானவர்கள்னு சொல்லலாம். இந்த செவ்வாய் சமவெளி நல்லா ஒப்பி இருந்ததுன்னா நல்ல ஒரு மனோநிலை நல்லா இருக்கும். இல்லைன்னா கோழையாக இருப்பாங்க. இந்த செவ்வாய், மேல் செவ்வாய், கீழ் செவ்வாய், இந்த மத்திய செவ்வாய், இது 3ம் கையில் நல்லா ஃபுல்லாக இருந்ததுன்னா அது ஒரு நல்ல அமைப்பு. செவ்வாய் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த செவ்வாய் நல்லா இருக்கிறவங்க வாழ்க்கையில வீரம் இருந்ததுன்னா எல்லாமே வந்துடும். வீரலட்சுமியின் புத்திரர்கள், நிலபலத்தோட சொத்து கொத்தோட நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சேவை சார்ந்த துறைகளில் வேலை செய்யறவங்க செவ்வாயினுடைய புத்திரர்கள். அதாவது வீரம், சமூக சேவை, சேவை சார்ந்த தொழில் செய்யறவங்க எல்லாமே செவ்வாயினுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்க. செவ்வாயில் மேட்ல, அதாவது எந்த ரேகை இருந்தாலும், ஒரு ரேகை இருந்தா வீரமான போக்கு, நல்ல சண்டை செஞ்சு வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிருவாங்கன்னு பேரு. இதுல ஒரு புள்ளி இருந்ததுன்னா சண்டையினால் காயம். ஒரு புள்ளி இந்த செவ்வாய் மேட்ல எது கிடந்தாலும் ஒரு இது இருந்தா, ஒரு கோடு இருந்ததுன்னா, ஒரு கோடு மேல இருக்குன்னு சண்டையினால் சண்டை செஞ்சு வெற்றி அடைவார்கள். புள்ளி சண்டையினால் காயம். கிராஸ் இது சண்டை செஞ்சு சண்டையினால காயம், அதனால பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சண்டை செய்கிற குணங்கள் இருக்கும். அதே மாதிரி இது ஒரு நட்சத்திர குறி, இதுவும் கெடுதல் தான். இது ஸ்டார் பெருக்கல் குறியை விட இன்னொரு படி அதிகம். மேல் பொறாமை குணம் அதிகமா இருக்கும். இந்த வளைகுறி, இரத்த போக்கு அதிகமாகி மரணம் அடைவதற்கு கூட வாய்ப்பு உண்டு. இந்த செவ்வாய் மேட்ல வளைகுறி இருக்கக்கூடாது. முக்கோணம் மட்டும் இருக்கலாம். முக்கோணம் இருந்ததுன்னா இவர்கள் இராணுவத்தில் உயர் அதிகாரியாக, அதாவது மேல்நிலை பணியை அலங்கரிக்கக்கூடியவர்களாக செவ்வாய் புத்திரர்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சதுரம் பாதுகாப்பு. எவ்வளவு கோபம் வந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிடும் சார். சண்டை செய்யறவங்களும் இவங்க தான், சண்டை போடுறவங்களும் இவங்க தான், சண்டையை விளக்கக்கூடியவர்களும் இவர்கள் தான். சண்டை நிறைய பெரிய சண்டையை அமைதிப்படுத்தக்கூடியவர், விளக்கி சரி பரவாயில்ல அப்படிங்கிறவங்க சமாதானம் செய்யக்கூடியவர்களும் இவர்களாம். இந்த கை ரொம்ப அழுத்தமா இருக்குன்னு வச்சுங்க, ரொம்ப முரடா இருக்கு, ரொம்ப இதா இருக்குதுன்னா அவங்க தான் அவர்களும் தவறு செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. அதாவது கஞ்சா, பிரவுன் சுகர் இந்த மாதிரி இருப்பதற்கு அதாவது வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி கை ஹார்டாக, அதாவது புத்தி ரேகையும் சரியில்லாம, இந்த மித்த ரேகை, ஆயுள் ரேகை, புத்தி ரேகை, இறுதி ரேகை, விதி ரேகை, சூரிய ரேகை, இதெல்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்து இந்த கையும் ஹார்டா இருந்ததுன்னா அவர்கள் ஒரு மாதிரி, அதாவது உண்மைக்கு மாறான வேலைகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு உண்டு. சனி, புதன், செவ்வாய், சந்திரன் இவர்கள் தான் குற்ற செயல்களில் ஓரளவு ஈடுபடுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கு கையை ஃபுல்லா செக் பண்ணும். அதாவது பேருவர்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், இந்த ரேகைகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், இந்த மேடுகள் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பார்த்துட்டு தான் ஒரு முடிவுக்கு வரணும்.
இது பள்ளமா இருந்தனா கோழையா இருப்பாங்க, எதையும் செய்ய மாட்டாங்க, எதுக்கும் பயப்படுவாங்க. இந்த செவ்வாய் சமவெளி பள்ளமா இருந்தனா கோழையா இருப்பாங்க. இந்த செவ்வாய் சமவெளி ஓரளவு நல்லா இருந்து 2 மேடு நல்லா இருந்ததுன்னா வாழ்க்கையில நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த செவ்வாய் மேடு ரொம்ப பள்ளமா இருந்தாலும் ரொம்ப அதிகமா இருந்தாலும் ஒரு மாதிரி தவறான செயல்களில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் கரெக்டா இருந்தாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோபம் அதிகமாகும், வீரம், விவேகம், அதாவது சேவை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு வாழ்வில் வெற்றி அடைவது உறுதி. அதாவது செவ்வாய் நல்லா இருந்தாலும் ஒரு ஆண்மைத்தனம் அதிகமா இருக்கும். செவ்வாய் நல்லா இருந்தா, இப்ப சுக்கிரன் ஒரு பெண், செவ்வாய் ஒரு ஆண், ஒரு வீரமான ஒரு விவேகமான ஆண்மையுள்ள ஆண். இந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்ததான் வாழ்க்கையுடைய தத்துவம். இந்த செவ்வாய் அதிகமா இருக்குங்க நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா சாப்பாட்டு பிரியர்களாக இருப்பாங்க, நல்லா டேஸ்டா சாப்பிடணும்னு நினைப்பாங்க, நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி செவ்வாயின் புத்திரர்கள் நலபலம், சொத்து பொத்து இதெல்லாம் நல்லா இருக்கும். மக்களுக்கு சேவை ஆற்றக்கூடியவர்கள், சேவை துறையை சார்ந்து வேலை செய்வாங்க. அதாவது எப்படியாவது மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறவங்க, மிலிட்ரி, போலீஸு இந்த மாதிரி இதில் இருந்து மருத்துவத்துறையில் உயரிய பதவியிலிருந்து மக்களுக்கு சேவை ஆற்றக்கூடியவர்களாக, மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று சேவையாற்றக்கூடிய வீரத்தின் புத்திரர்களாக திகழ்வார்கள். செவ்வாய்னா சேவை, வீரம், சண்டை சச்சரவு, சண்டையினால் காயம். இந்த மேட்டில் ஏதாவது குறிகள் இருந்ததுன்னா சண்டையினால் காயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்கணும். வளைகுறி இதில் இருந்ததுன்னா இரத்தப்போக்கு அதிகமாகி, அதாவது சண்டை போட்டு இரத்தப்போக்கு அதிகமாகி மரணம் அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த செவ்வாய்மேட்டில் இந்த மாதிரி எந்த குறிகள் இருந்தாலும் முக்கோணம் இருந்ததுன்னா ஒரு இராணுவத்தில் பெரிய ஒரு உயரிய பதவியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சதுரம் இருந்தால் பாதுகாப்பு, சண்டை சச்சரவு இருந்தாலும் பாதுகாப்பாக இருக்கும், அதை பாதுகாத்துரும் அப்படிங்கிறது தான். மிச்சப்படி எந்த குறிகள் இருந்தாலும் சண்டை சச்சரவினால் காயம் ஏற்பட்டு மரணம் அடைவதற்கு கூட வாய்ப்புண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த செவ்வாய்மேடு நல்லா இருந்ததுன்னா சமூக சேவை செய்யக்கூடியவர்கள் வீரத்தாயின் புத்திரர்களாக திகழ்வார்கள் என்று கூறி, மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.